अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम। अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम वल फ़ुरक़ानिल मजीद बअद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वलहुम आदानुन ला यस्मऊन बिहा उलाइक कल अनआमी बल हुम अदल सदक़ल्लाहुल अलियुल अज़ीम। वक़ाल नबियुना रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम दअउतु फलम यस्तजब ली औ कमा क़ाल अलैहि सलातु वस्सलाम। वसदक़ रसूलुहुन नबियुल करीम व नहनु अला ज़ालिका मिनश शाकिरीन वश्शाकिरीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துன்யாவிலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் ஏதாவது ஒரு வகையிலே தொடர்பை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். ஒருவரை இன்னொருவரை சந்திப்பதற்காக வேண்டி ஏதாவது ஒரு வழியிலே நேராக சென்றோ அல்லது ஃபோனின் மூலமாகவோ தபாலின் மூலமாகவோ ஏதாவது ஒன்றை விசாரிப்பதற்காக வேண்டி நாமும் நம்மவர்களுக்கு மத்தியிலே தொடர்பை ஏற்படுத்தி கொள்வோம். அதிலேயும் அதிமுக்கியமாக இந்த இரண்டு நபர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு என்பதை முன்னால் எல்லாம் எப்பொழுதும் எந்த நேரத்திலேயும் தொடர்பு கொண்டு உடனேயே நாம் நம்மவர்களுக்கு மத்தியில் அந்த தொடர்பை பலப்படுத்துவதற்காக வேண்டி நாம் பேசி உரையாடி கொண்டிருப்போம். ஆனால் இப்பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக வேண்டி நாம் ஒருவரை தொடர்பு கொண்டால் அவர் நினைத்தால் நாம் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் அந்த தொடர்பை துண்டிக்கும் வண்ணம் தவறிய அழைப்பாக நாம் ஏற்படுத்தி கொள்கிறோம். இது நம்மவர்களுக்கு மத்தியில் இப்பொழுது அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லணும்னு சொன்னால் மிஸ்டு கால். யாராவது ஒருவர் நமக்கு ஒரு தேவைக்காக வேண்டி ஃபோன் போட்டார்னு சொன்னால் யார் அழைக்கின்றார் என்பதை நாம் தெரிந்து கொண்டு, முன்னால் எல்லாம் தொலைபேசியில் யார் அழைக்கின்றார் என்பது நமக்கு தெரியாது, எடுத்து பேசிய பிறகுதான் தெரியும். ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை. மொபைலில் நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் யார் நம்மோடு தொடர்பு கொள்ளுகிறார் என்பதை அந்த காலிங்கிலேயே நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். அப்போ என்ன செய்கிறோம், இவர்கிட்ட நமக்கு பேசுகிறதுக்கு இப்போதைக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் உடனே அதை எடுக்காமல் தவறிய அழைப்பிலே விட்டு விடுகிறோம். அதாவது மிஸ்டு காலாக விட்டுடுறோம். ஆனால் அந்த மிஸ்டு கால் என்பது நாம் நினைப்பது போல சாதாரணமானது அல்ல. தவறிய அழைப்பாக நம்முடைய அழைப்பை நாம் சர்வசாதாரணமாக விட்டு விடுவது என்பது அது சர்வசாதாரணமான ஒரு விஷயமும் அல்ல. மிஸ்டு கால் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இப்பொழுது நாம் யாராவது ஒருவருடைய தொடர்பை ஏற்படுத்துவதற்காண்டி ஒரு காலை நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு சொன்னால் அந்த கால் வரலன்னு சொன்னால் எவ்வளவு ஒரு முயற்சியோடு அந்த கால் வரணுமேன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். திடீர்னு நம்ம ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடும் பொழுது அவர் அடிச்சிருப்பார், அது மிஸ்டு கால் ஆயிரும். அந்த நேரத்தில் நாம் துடிக்கக்கூடிய துடிப்புகள் எப்படி இருக்கும், ஆகா அவர் அடித்தார் நம்ம எடுக்க முடியாமல் போயிடுச்சே என்பதாக உடனேயே நாம் பார்த்த உடனேயே மீண்டும் அழைக்கிறோம், பேசுகிறோம், தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறோம். இப்படி நம்மவர்களுடைய வாழ்க்கையிலே தினந்தோறும் ஒரு சில அழைப்புகளை நாம் ரிசீவ் காலாக ஆக்குவதும் ஒரு சில அழைப்புகளை மிஸ்டு காலாக ஆக்குவதும் அது நாம் கவனமாக எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அழைப்புகள் என்பது நான் நினைப்பது போல் அல்ல. ஒரு சில அழைப்புகள் இருக்கிறது. அந்த அழைப்புகளை நாம் தவற விட்டுவிட்டால், மிஸ்டு காலாக ஆக்கிவிட்டால், தவறிய அழைப்புகளிலே நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் பிறகு நாம் கை சேதம் அடைவோம். அதிலே முதலாவதாக அழைப்பு, நம்மை அழைப்பவர் யார் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். தொழுகைக்காக வேண்டி ஹய்ய அலஸ் ஸலாத்
ஹய்யாலல் ஃபலாஹ் என்பதாக தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்பதாக நம்மை அழைக்கக்கூடிய அழைப்பாளன் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்பதாக தினந்தோறும் பாங்கொலி கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. நம்மை தொழுகைக்காக வேண்டி அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கால், ஒரு அழைப்பு. அதை நாம் மிஸ்டு காலிலே ஆக்கிவிடுகிறோம். அதை தவறிய அழைப்பிலே நாம் விட்டு விடுகிறோம். பாங்கு சத்தம் கேட்குது, பள்ளிவாசலுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் கேட்டும் கேட்காததும் போல நாம் இருந்து விடுகிறோமே. நம்முடைய நிலை என்ன தெரியுமா? அருள்மறை குர்ஆன் இப்படி சொல்லுகிறது, வலகும் ஆதானுல் லா யஸ்மஊன பிஹா. காது இருக்குது ஆனால் கேட்காது. அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுகிறான், காதுகள் இருக்கும், அவர்களுக்கு கேட்காது. உலாயிக்க கல் அன்ஆம். அல்லாஹ் முதல்ல சொல்லிட்டான், இப்படி காது இருந்தும் கேட்காதவர்கள் கால்நடையை போன்றவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டான். சொல்லிட்டு அடுத்து தொடர்ந்து சொல்கிறான், பல் இல்லை ஹும் அவல்லு, அதை விட இழிவானவர்கள் வழிகேடர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கக்கூடிய ஒரு செய்தியை நாம் அருள்மறை குர்ஆனிலே பார்க்க முடியும். ஒரு கால்நடை, ஆடு மாடுகள் வழியிலே சென்று கொண்டிருந்தது சொன்னால் நாம் சப்தமிட்டு அல்லது கைத்தட்டி ஏதாவது ஒரு சைகை செய்தாலும் கூட அந்த கால்நடைகளும் ஒதுங்கிவிடும். அதுக்கு கூட காது கேட்குது. ஆனால் இந்த மனிதர்கள், காதுகள் உள்ள இந்த மனிதர்கள் அதைவிட வழிகேடவர்களாக, தொழுகைக்காக வேண்டிய அழைப்புனுடைய ஒளி கேட்டும் கூட, அந்த காலர் அழைத்தும் கூட அதை மிஸ்டு காலாக தவற விட்டுவிட்டு தொழுகையின் பக்கம் வருவதில்லையே. இதுதான் நாம் தவறவிடக்கூடிய அழைப்பு என்பது. இது முதலாவதாக நாம் மிஸ்டு காலாக ஆக்கக்கூடிய தவறிய அழைப்புகளிலே ஒன்று. இந்த தொழுகைக்காக வேண்டிய அழைப்புக்கக்கூடிய அழைப்பை நாம் தவற விட்டு விடுகிறோம். இரண்டாவதாக தௌபாவினுடைய அழைப்பு. தௌபாவினுடைய அழைப்பு என்று சொன்னால், நாம் ஏதாவது ஒரு தவறு செய்திருப்போம், அதற்கு பிறகு நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த மன உறுத்தல், அந்த மன உறுத்தல் என்ன செய்யும் சொன்னால், நாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டுமே, நாம் பாவம் செய்து விட்டோமே என்பதாக அது உறுத்தி கொண்டே இருக்கும். அந்த அழைப்பு அது அல்லாஹ்வினுடைய அழைப்பாக இருக்கலாம். அந்த அழைப்பையும் நாம் தவற விட்டு விடுகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது, குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா. என்னுடைய அடியார்களே, தங்கள் மீது வரம்பு மீறியவர்களே, அல்லாஹ்வினுடைய அருளை விட்டும் நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய அருள்மறை குர்ஆனுடைய வசனம். நாம் தௌபா செய்துவிட வேண்டும். எந்த பாவம் செய்தாலும் உடனே தௌபா செய்துவிட வேண்டும். நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி தானே தப்பு பண்ணியிருக்கிறோம், இன்று தானே நாம் தவறிழைத்திருக்கிறோம். அந்த மனசாட்சி என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வினுடைய அழைப்பு, தௌபாவின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பை நாம் மிஸ்டு காலிலே விட்டு விடுகிறோம். இன்று கிடைக்கக்கூடிய அந்த தௌபாவினுடைய நேரத்தினுடைய வாய்ப்பு நாளை கிடைக்குமா நமக்கு தெரியாது. எந்த உத்தரவாதமும் நம்மளால் கொடுக்க முடியாது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த தௌபாவினுடைய அழைப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மன அழைப்பினுடைய, மன உறுத்தலினுடைய அந்த அழைப்பை நாம் தவற விட்டுவிட்டு அதை மிஸ்டு காலிலே ஆக்கி விடுகிறோம். மூன்றாவதாக அருள்மறை குர்ஆன் அழைக்கக்கூடிய அழைப்பு. தினந்தோறும் அருள்மறை குர்ஆன் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். என்னை படியுங்கள், என்னை படித்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய வழிகாட்டுதலின்படி நீங்கள் வாழுங்கள் என்பதாக அருள்மறை குர்ஆன் நம்மை தினந்தோறும் அழைத்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் நாம் ஃபோனுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை கூட, கைபேசிக்கு நாம் கொடுக்கக்கூடிய பல மணி நேரத்தை அருள்மறை குர்ஆனுக்கு சில மணி நேரங்கள் கூட நாம் கொடுப்பதில்லை என்று சொல்கின்ற பொழுது நாம் அருள்மறை குர்ஆனுடைய அழைப்பை மிஸ்டு காலிலே விட்டு விடுகிறோம். அருள்மறை குர்ஆன் அழைத்தும் நாம் தவறிய அழைப்பாக அதை விட்டு விடுகிறோம். அதே போன்று நான்காவதாக மிக முக்கியமான அழைப்பு நம்முடைய பெற்றோர்களுடைய அழைப்பு, தாய் தந்தையர்களுடைய அழைப்பு. அன்பான சகோதரர்களே,
பெற்றோர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது அவர்களோடு தொடர்பை அதிகமாக ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அவர்களுடைய அழைப்பை நீங்கள் அலட்சியம் செய்யாதீர்கள். தாய் அழைத்தால் உடனே பதில் அழியுங்கள். தந்தை அழைத்தால் உடனே பதில் அழியுங்கள். ஃபோன் அடிக்கின்ற பொழுது உம்மா தானே, நம்ம உம்மா தானே, நம்ம வாப்பா தானே, வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம வேற ஒரு வேலையில் இருக்கிறோம், இதை முடித்து விட்டு அதற்கு பிறகு பார்ப்போம் என்பதாக நாம் விட்டுவிட்டால், தாய் தந்தையர்களுடைய பெற்றோர்களுடைய அழைப்பை நாம் தவற விட்டுவிட்டால், மிஸ்டு காலிலே ஆக்கிவிட்டால், அதற்கு பிறகு வெறும் ஃபோனை வச்சுக்கிட்டு நம்ம அழ வேண்டியது தான். நம்ம அம்மாவுடைய ஃபோன் வரலையே, நம்ம வாப்பாவினுடைய ஃபோன் வரலையே, நம்மை யாரும் நம்முடைய பெற்றோர்களை அழைக்கவில்லை என்பதாக வெறுமனே ஃபோனை கைபேசியை பார்த்து கொண்டு கவலையோடு அழக்கூடிய நேரம் வந்துவிடும். அதற்கு முன்னதாக தாய் தந்தையர்களுக்கு அவர்களுடைய வார்த்தைக்கு அவர்களுடைய அழைப்புக்கு மதிப்பளியுங்கள். அம்மா கூப்பிட்டாங்கன்னா எதுக்குனாலும் சரி, ஃபோன் அடிக்கின்ற பொழுதே தாய் தான் அழைக்கின்றாள் என்பதை தெரிந்து கொண்டு ஃபோன் போட்டால் எப்போனாலும் ஏதாவது பணம் கேட்பாங்க, அல்லது அவங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் கேட்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்பதாக நாம் நினைக்கலாம். அதே நேரத்தில் அந்த தாய் தன்னுடைய பிள்ளையினுடைய வார்த்தையை சப்தத்தை கேட்பதற்காக வேண்டி அழைத்திருக்கலாம். அதை மிஸ்டுகால் ஆக்கிவிடாதீர்கள். அதை தவறிய அழைப்பாக விட்டுவிடாதீர்கள். தாய் அழைத்தால் உடனே பதில் அழியுங்கள். தந்தை அழைத்தால் உடனே பதில் அழியுங்கள். அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது இருவர்களுக்கும் பதில் அளிப்பது ஒவ்வொரு பிள்ளையினுடைய கடமை. பிறகு அவர்கள் இருவர்களுமே இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டால் அதற்கு பிறகு அவர்களுடைய அழைப்பை நம்மால் கேட்க முடியாது, அவர்களுடைய அழைப்பை நாம் பார்க்க முடியாது. அதற்கு முன்னதாக தாய் தந்தையர்களுடைய பெற்றோர்களுடைய அழைப்பை கேட்டு அதற்கு அழகிய முறையிலே பதிலளிக்க முன்வாருங்கள். இந்த அழைப்பை நாம் மிஸ்டுகாலாக ஆக்கி கொண்டிருக்கிறோம். தவறிய அழைப்பிலே நம்முடைய தாய் தந்தையர்களுடைய அழைப்பை நாம் விட்டு விடுகிறோம். ஐந்தாவதாக எல்லோருக்குமான பொதுவான அழைப்பு மௌத்தினுடைய அழைப்பு, மரணத்தினுடைய அழைப்பு. குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், அருள்மறை குர்ஆன் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு மரணம் என்று சொல்லக்கூடிய மௌத்து அதிவிரைவாக வந்துவிடும். எல்லோருமே மௌத்தாக வேண்டும், மரணத்தை நீங்கள் எல்லாம் சுவைத்தே தீர வேண்டும் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அருள்மறை குர்ஆன் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அந்த மரணம் எப்பொழுது வரும் என்பது நமக்கு தெரியாது. அந்த மரணத்தினுடைய அழைப்பு நம்முடைய காதுகளிலே கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் நாம் தயாராக இருக்க வேண்டும். அந்த மரணத்தினுடைய அழைப்புக்கு பதில் சொல்லும் வண்ணம், அந்த மரணத்தினுடைய அழைப்பு காலிங், அதை நாம் மிஸ்டுகாலாக தவறிய அழைப்பாக நாம் விட்டுவிடக்கூடாது. அப்படி அந்த மௌத்தினுடைய அழைப்பு வந்துவிட்டால், அந்த கால் நமக்கு வந்துவிட்டால் அதை நாம் ரிசீவ் செய்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நான் தயார் என்பதாக. இல்லை என்று சொன்னால் மௌத்து வந்ததற்கு பிறகு, அது அழைத்து நம்மிடத்திலே வந்ததற்கு பிறகு எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்கள் என்பதாக நாம் யாரிடத்திலேயும் கேட்டு அந்த மரணத்தை தள்ளி போட முடியாது. ஆகவே நாம் எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதன் மருத்துவமனையில் சீரியஸாக இருந்து கொண்டிருக்கிறான், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். அவன் வைத்திருக்கக்கூடிய அந்த கைபேசி மொபைல் அவனுக்கு அருகாமையிலே தான் இருக்கிறது. அவர்களுடைய நண்பர்கள் எல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, அவருடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் ஃபோன் செய்கிறார்கள், உறவினர்கள் எல்லாம் ஃபோன் செய்கிறார்கள், அழைக்கிறார்கள். யாரை? அந்த உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய கடைசி நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதனை அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் பதில் சொல்ல முடியலை. ஏன்? பதில் சொல்லக்கூடிய நிலையிலே இவர் இல்லை. அழைப்பவர்கள் எல்லாருமே நம்முடைய உடல் நலத்தை விசாரிப்பதற்காக வேண்டி அழைக்கிறார்கள். அந்த நேரத்திலே பதிலளிக்க முடியாமல் உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய சீரியஸான நிலையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த மனிதன் சற்று திரும்பி பார்க்கிறான். நாம் வீட்டில் இருந்த பொழுதோ, நம்முடைய தொழில்துறையினுடைய இடங்களில் இருந்த பொழுதோ நம்முடைய நண்பர்கள் அழைத்தார்கள், நம்முடைய பெற்றோர்கள் அழைத்தார்கள், நம்முடைய உறவினர்கள் அழைத்தார்கள். அவர்களுடைய அழைப்பை எல்லாம் நாம் துண்டித்து விட்டு அவருடைய அழைப்பை நாம் மிஸ்டுகாலிலே விட்டுவிட்டோம், தவறிய அழைப்பிலே விட்டுவிட்டோம். அப்போ நம்மால் எடுக்க முடியும், பேச முடியும்.
ஆனால் அப்போ எடுக்கலை, அதை மிஸ்டு காலாக ஆக்கிவிட்டோம். இப்பொழுது உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறோம். அவர்கள் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் எடுக்க வேண்டும் என்பதாக நினைக்கிறேன், ஆனால் எடுக்க முடியலை. ஏன்? உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு என்னிடத்தில் இப்பொழுது எந்த கூவத்தும் இல்லை, என்னால் பதிலளிக்க முடியாது. அந்த மொபைல் அருகாமையில் இருக்கிறது, அவர்கள் அழைக்கக்கூடிய அழைப்பெல்லாம் மிஸ்டு காலிலே விழுந்து கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன், ஆனால் பதிலளிக்க முடியவில்லை. நான் எனக்கு என்னுடைய நாட்களை எல்லாம் நேரங்களை எல்லாம் எப்படி வீணடித்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய பாங்கொலி என்னை அழைத்தது தொழுகைக்காக வேண்டி, அது மிஸ்டு காலில் போட்டேன், தொலை போகலை. அதே போல தௌபா செய்வதற்காக வேண்டி என்னுடைய மன உறுத்தல் அது என்னை அழைத்து கொண்டிருந்தது. அப்பொழுது நான் என்ன செஞ்சேன்? அந்த காலை நான் மிஸ்டு காலிலே விட்டுவிட்டேன். அதே போல நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் என்பதாக அருள்மறை குர்ஆன் என்னை அழைத்து கொண்டே இருந்தது. அதற்கும் நான் பதிலளிக்காமல் அதையும் நான் மிஸ்டு காலிலே விட்டுவிட்டேன். இப்படி அலட்சியம் செய்தேன். இப்பொழுது என்னை யாரெல்லாம் அழைத்தார்களோ அவர்களெல்லாம் இப்பொழுது என்னை அலட்சியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையிலே மருத்துவமனையிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலை இப்படித்தான் இருக்கின்றது என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்நாளையிலே இப்படி அழைக்கக்கூடியவர்களெல்லாம் நாம் எப்படி விட்டு கொண்டிருக்கிறோம்? தொழுகையினுடைய அழைப்பை நாம் தவற விட்டுவிட்டோம். தௌபாவினுடைய அழைப்பை நாம் தவற விட்டுவிட்டோம். அருள்மறை குர்ஆனுடைய அழைப்பை நாம் தவற விட்டுவிட்டோம். பெற்றோர்களுடைய அழைப்பை நாம் தவற விட்டுவிட்டோம். அதிமுக்கியமாக மரணத்தினுடைய அழைப்பையும் நாம் கவனக்குறைவாக மிஸ்டு காலிலே ஆக்கிவிட்டு நாம் சுதந்திரமாக இருப்பது போன்று நடித்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது உண்மையிலேயே சுதந்திரமற்றவர்களாக இருக்கின்றோம் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக அன்பானவர்களே, நாம் கைபேசிக்கு, இந்த ஃபோனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் கொடுக்கக்கூடிய நேரங்களும் கொடுக்கக்கூடிய காலங்களும் நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் கொடுப்பதில்லை, நம்முடைய உறவினர்களுக்கு நாம் கொடுப்பதில்லை. இப்படி தவறிய அழைப்புகளாக எல்லாவற்றையும் நாம் விட்டுக்கொண்டே இருக்கிறோமே. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவனிடத்திலே நாம் தௌபா செய்ய மிக நெருங்க வேண்டும், அதிவிரைவாக நெருங்க வேண்டும். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவதை போல, அல்லாஹும்ம அஇன்னா அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதிக என்று சொல்லக்கூடிய துஆவை, யா அல்லாஹ், உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு அதிகமாக நன்றி செலுத்துவதற்கும் அழகிய முறையிலே உன்னை வணங்குவதற்கும் எங்களுக்கு நீ உதவி செய் என்பதாக அல்லாஹ்விடத்தில் நிறைய துஆ செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒவ்வொரு அழைப்பாளனும் அழைத்து கொண்டுதான் இருக்கிறார். ஒவ்வொரு நேரமும் தொழுகைக்காக வேண்டி அழைக்கக்கூடிய அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அழைப்பாளர் காலர் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். வாங்கும் ஒலித்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்விற்கு பதிலளிக்க மனமில்லை. ஃபோன் அழைக்கிறது, உடனே எடுத்து பதிலளிக்கிறோம். தொழுதுகிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்துச்சுன்னா, மிஸ்டு கால் ஆயிடுச்சுன்னா, சலாம் கொடுத்த உடனே வேகமாக ஃபோனை எடுத்து யார் மிஸ்டு கால் ஆயிருக்கு, யார் அழைத்தார், யாருடைய காலிங்கை நாம் மிஸ்டு காலிலே ஆக்கிவிட்டோம், யார் ஃபோன் செஞ்சால் நம்ம தவறு விட்டு விட்டோம் என்பதை வேகமாக எடுத்து நம்மை அழைத்தவரை மீண்டும் அழைக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வேண்டி அழைத்தால் அதை மாத்திரம் கவனக்குறைவாக நாம் விட்டு கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், அந்த பாங்கினுடைய ஒலி என்பது நான் நினைப்பது போல சர்வ சாதாரணமானது அல்ல. நமக்கு தெரியும், இஸ்லாமிய மார்க்கத்திலே பாங்கொலி என்பது ஆரம்ப காலம் தொட்டு பள்ளிவாசலின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக வேண்டி அழைப்பாளராக மக்களுக்கு மத்தியிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்திய ஒன்றுதான் இந்த பாங்கு என்பது. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், தாஹா நபியினுடைய தொழுகைக்காக வேண்டிய அழைப்பாளராக இருந்தவர்கள் 3 நபர்கள். நமக்கு தெரிந்தவர்கள் யார்? பிலால் ரலியல்லாஹு அவர்கள் பாங்கொலி ஒலிப்பாளராக பாங்கு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக நிறைய ஹதீஸ்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்,
இந்த 2 நபர்கள் பிரபலியமாக நமக்கு தெரியும். மூன்றாவது ஒரு நபர் இருக்கிறார், அபூ மஹ்தூரா என்று சொல்லக்கூடிய சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அபூ மஹ்தூரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாங்கு சொல்வதிலே சுமார் 50 வருட காலங்களுக்கு மேலதாக பாங்கொலி ஒலிப்பாளராக பள்ளிவாசலின் பக்கம் முஃமின்களை முஸ்லிம்களை தொழுகைக்காக வேண்டிய அழைப்பாளர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அபூ மஹ்தூரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி நாம் நிச்சயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹுனைன்ங்கிற போருக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட சஹாபா தோழர்களும் இருந்தார்கள். அப்போ மக்காவுக்கு பக்கத்தில் நெருங்கிட்டாங்க. அப்போ அங்கே ஒரு இடத்துல ஜெரானா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தங்கியிருக்கிறார்கள். மக்காவிலிருந்து பக்கத்தில் அங்கே தங்கியிருக்கிறாங்க. தொழுகையினுடைய நேரம் வந்த உடனே எல்லாரும் ஒலி செஞ்சுட்டு தொழுகைக்காக வேண்டி ரெடி ஆகுறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, பிலால் ரலியல்லாஹு கூப்பிட்டு பாங்கு சொல்ல சொன்னாங்க. அந்த ஓப்பனாக இருக்கக்கூடிய பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய பாலைவனம் கண்ணுக்கெட்டு தூரம் வரை திறந்த வெளியாக இருக்கிறது. அந்த திறந்த வெளி பாலைவனத்திலே பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிக சப்தமாக தன்னுடைய உரத்த குரலிலே பாங்கு சொல்லுகிறார்கள். அப்போ இந்த மக்காவினுடைய எல்லை தானே அது. இந்த அபு நம்ம சொன்ன இந்த சஹாபி ஒரு 10 பேர் சேர்ந்து எல்லாம் 16 வயசு பசங்க அந்த மக்காவினுடைய ஓரமாக அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அபூ மஹ்தூரா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அதில் இருக்கிறார்கள். அப்போ அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. வெறும் 16 வயது, எல்லாருமே 16 வயது 17 வயசு பசங்க இளைஞர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லி பக்கத்தில் போகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த கூட்டம் அந்த ஹுனைன் போருக்கு போயிட்டு வந்தவங்க அங்கே தங்கி இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாங்கு சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்பதாக சப்தமிட்டு சொல்லுகிறார்கள். அப்போ இவங்க அபூ மஹ்தூரா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவங்களோடு சேர்ந்தவங்களும் என்ன செஞ்சாங்க, எல்லாரும் சேர்ந்து பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொல்கிறத கேட்டு கேலி கிண்டல் பண்ணாங்க. எப்படி அவங்க பாங்கு சொல்கிறத கேட்டு கேட்டு இவங்களும் சத்தம் போட்டு சொல்கிறது. இப்போ யாராவது ஏதாவது பேசுனா அவங்கள கேலி பண்ணுவோம்ல, எப்படி கேலி பண்ணுவோம், அவங்க சொன்னதே திரும்ப சொல்லி சொல்லி கேலி பண்ணுவோம். அதே போல் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாங்குரைக்கிறார்கள். அந்த 10 பசங்களும் வெறும் 15 16 17 வயசு பசங்க எல்லாரும் சேர்ந்து கேலி பண்ணுறாங்க. எதை? பாங்கை. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய பாங்கை கேலி செய்கிறார்கள். அங்கோ சத்தம்போடு சொல்கிறாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு காது கேட்கின்ற வரை சத்தமிட்டு சொல்கிறார்கள். அப்போ பாங்கு சொல்லி முடிந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஒரு சஹாபியை அனுப்பி அந்த பசங்கள்லாம் கூட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லா பசங்களையும் பிடிச்சி கூட்டு வர்றாங்க. அதில் அபூ மஹ்தூரா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள கூட்டு வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வரும்போதே பயந்துக்கிட்டே வராங்க. ஏன்? ஹுனைன் போருக்கு போயிட்டு வந்தவங்க கையில் என்ன இருக்கும்? இந்த வாள், கத்தி, கம்பு போன்றவை ஆயுதங்கள் இருக்கும். போருக்கு போயிட்டு வந்து எல்லாரும் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்றாங்கன்னு சொன்னால் ஏதோ நம்மளை தண்டிக்க போகிறாங்க. நம்ம இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம்? பாங்கு சொன்னதை கேலி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்காண்டி கூப்பிட்டுருக்குறாங்க. அப்போ நம்மளை ஏதாவது செஞ்சுருவாங்க என்கின்ற பயத்தோடு எல்லா அந்த இளைஞர்களும் அபூ மஹ்தூரா ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு சேர்ந்து எல்லாரும் வர்றாங்க. வந்த உடனே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யாருப்பா சத்தம் போட்டு பாங்கு சொன்னது என்பதாக கேட்கிறார்கள். யாருமே பதில் சொல்லலை, அமைதியாக நிற்கிறாங்க 10 பேரும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு பையனாக தனியாக பாங்கு சொல்லுன்னு சொன்னாங்க. எல்லாருமே பாங்கு சொல்லிகிட்டே வர்றாங்க. இவர் இல்லை, இவர் இல்லை, இவர் இல்லை என்பதாக ஒவ்வொரு நபரும் பாங்கு சொல்லுகின்ற பொழுதும் இவர் இல்லை இல்லை என்பதாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். கடைசியாக அபூ மஹ்தூரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாங்கு சொல்லுகிறார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாங்கு தான் பிடிச்சிக்கிட்டாங்க. யாரை? அபூ மஹ்தூரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அருமை நாயகம் பிடித்து கொண்டார்கள். அப்போ பாக்கி எல்லாத்தையும் நீங்கள் போங்கன்னு சொல்லி பசங்களை அனுப்பிச்சிட்டாங்க. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ மஹ்தூரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பிடித்தவர்கள் தலையிலிருந்து அப்படியே தடவி கொடுக்கிறார்கள். முகத்தை அப்படியே நெஞ்சை வயிறு வரை தடவி கொடுக்கிறார்கள். தடவி கொடுத்து விட்டு அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரக்கல்லாஹு லக ஓ பாரக்கல்லாஹு ஃபீக என்பதாக துஆ செய்கிறார்கள்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கு பரக்கத்து செய்வானாக என்பதாக துஆ செய்கிறார்கள். துஆ செய்துவிட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கமா நகரத்தினுடைய காபத்துல்லாவிற்கு சென்று இனிமேல் நீதான் பாங்கு சொல்ல வேண்டும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலேயே பணியில் அமர்த்துகிறார்கள். வெறும் 16 வயசு. அபூ முஹாதிரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வெறும் 16 வயது. நீதான் பாங்கு சொல்ல வேண்டும் என்பதாக கட்டளையிட்டவர்களாக பாங்கு சொல்லும்படி பணிக்கிறார்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, அபூ முஹாதிரா ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு கரெக்டாக சரியாக பாங்கு சொல்ல தெரியாது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வரியாக கற்றுக் கொடுக்கிறார்கள். பாங்கு முழுவதையும் பிறகு காமத் சொல்லக்கூடிய முறைகளையும் மிக தெளிவாக அபூ முஹாதிரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுவதுமாக சொல்லிக் கொடுத்து பிறகு அபூ முஹாதிரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பணியிலே அமர்த்துகிறார்கள். அபூ முஹாதிரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை 16 வயதிலே இந்த காபத்துல்லாவிலே பாங்கு சொல்லுவதற்காக வேண்டி என்னை அமர்த்தினார்கள் முஅத்தினாக. ஒன்றல்ல இரண்டல்ல, மௌத்தாகின்ற வரை அருமை நாயகம் அமர்த்தியதிலிருந்து சுமார் 50 வருட காலம் அபூ முஹாதிரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிரோடு இருந்தார்கள். அந்த 50 வருஷம் மௌத்தாகின்ற வரை அவங்க தான் முஅத்தினா இருந்தாங்க. அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு தொழுகைக்காக வேண்டி அழைக்கக்கூடியவராக பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தினாக இருந்து கொண்டிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த கலீஃபாவுடைய ஆட்சியிலையும் அதே அபூ முஹாதிரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் முஅத்தினா இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு மக்கா நகரத்துக்கு வெளியே போயிட்டு தன்னுடைய நண்பர்களோடு போயிட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் தூரத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உயரமான இடத்துல ஏறி அபூ முஹாதிரா ரலியல்லாஹு அன்ஹு சத்தமோட்டு பாங்கு சொல்கிறாங்க. அங்கே தூரத்தில் வரக்கூடிய கூட்டத்தை பார்த்து உமர் ரலியல்லாஹு கூட்டமும் மக்கமா நகரத்தை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றது என்பதை அறிந்து கொண்டு பாங்கு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இன்னும் சத்தத்தை அதிகமாக சொல்கிறாங்க. அல்லாஹ்வினுடைய பள்ளியின் பக்கம் தொழுகைக்காக வேண்டி வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்பதாக சத்தமோடு சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹுக்கு காது கேட்கக்கூடிய அளவிற்கு தூரமாக இருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ சத்தமாக சொல்லியிருப்பாங்க. உமர் ரலியல்லாஹு கிட்ட வந்தவுடனே அபூ முஹாதிரா கூப்பிட்டாங்க, ஏன் இந்த அளவிற்கு தொண்டை கிழியும் அளவிற்கு ஏன் நீங்கள் சத்தமிடுகிறீர்கள், கொஞ்சம் அமைதியாக சொல்லலாமே. அபூ முஹாதிரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹலீஃபாவே நீங்கள் தூரமாக வர்றீங்க, உங்களை நான் பார்த்துட்டேன். நான் சொல்லக்கூடிய பாங்கினுடைய சப்தம் உங்களுக்கு கேட்கிறதா என்பது எனக்கு தெரியாது. அதற்காக வேண்டி தான் நான் இன்னும் சப்தத்தை உயர்த்தினேன். தொழுகைக்காக வேண்டி நீங்கள் விரைவாக வந்து இமாம் ஜமாத்தோடு கலக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நான் சப்தமிட்டு சொன்னேன் என்பதாக அபூ முஹாதிரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொண்டை கிளிய சப்தமிட்டவர்களாக அல்லாஹ்வினுடைய பக்கம், வெற்றியின் பக்கம், தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்பதாக பாங்கொலி நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் அந்த அழைப்பாளனை, அந்த காலரை நாம் மிஸ்டு காலிலே ஆக்கி விடுகிறோம். தவறிய அழைப்பிலே நாம் விட்டு விடுகிறோம். அந்த பாங்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சில சஹாபா தோழர்களுடைய நாவின் மூலமாக வெளிப்படுத்தி மக்களுக்கு மத்தியிலே பள்ளிவாசலின் பக்கம் அழைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தினான் என்று சொன்னால், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட இப்படி எந்த விஷயத்திலேயும் இஸ்லாத்தின் பக்கம், ஈமானின் பக்கம், ஹலாலின் பக்கம், நன்மையின் பக்கம், நற்கூலிகளின் பக்கம், சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். அருமை நாயகத்தினுடைய அழைப்புகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை தவறு விட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நான் சொல்லேன் அல்லவா, இந்த பாங்கு சொன்ன அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஅத்தினாக ஹரம் ஷரீஃபுக்கு நிரந்தரமாக ஆக்கிய இந்த சஹாபி, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஆக்கப்பட்ட இந்த சஹாபி கடைசி வரை முஅத்தினாகவே இருந்து கொண்டே இருந்தார்கள் என்று சொன்னால், இந்த அபூ மஹ்தூராவை அருமை நாயகம் எப்படி தேர்ந்தெடுத்தார்கள்? எந்த நாவினால் பாங்கினுடைய சப்தத்தை கேலி கிண்டல் செய்தாரோ, எந்த நாவினால் பாங்கினுடைய சப்தத்தை கேலி கிண்டல் செய்தாரோ அபூ மஹ்தூரா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாவை கொண்டு என்ன செய்தான்? கடைசி வரை, மௌத்தாகின்ற வரை ஹரம் ஷரீஃபுக்கு பாங்கு சொல்லக்கூடியவராக நியமித்தார். இப்பொழுது ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய முதல் பிறை பிறக்க இருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நினைவினுடைய மாதம், அவர்கள் பிறந்த நாட்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறது. உலகெங்கிலேயும்
அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் மாலை எல்லா பக்கமும் இரவும் பகலும் ஒலித்து கொண்டே இருக்க போகிறது. நம்மையும் அழைக்கிறார்கள். எங்காவது மௌலூது ஓதினால், அருமை நாயகத்தினுடைய புகழ் பாடுதல் எங்காவது நடந்தால் வாருங்கள் என்பதாக அழைக்கிறார்கள். யாரெல்லாம் மௌலூது ஷரீஃபை ஓதுவது கூடாது என்பதாக வார்த்தைகளை மீறி பேசியவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி இவர்களை அபூ மஹ்தூரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எப்படி பாங்கை கேலி செய்தவரையே கடைசி வரை ஹரம் ஷரீஃபிலே காபத்துல்லாவிலே பாங்கு சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் நியமித்தானோ, அதுபோல யாரெல்லாம் மௌலூது ஷரீஃபுக்கு புறம்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிவிரைவிலே அவர்களுடைய நாவின் மூலமாகவே அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடிய நாவுகளாக அல்லாஹ் ஆக்குவான் என்பதில் எல்லலும் சந்தேகமில்லை. இப்படி அருமை நாயகத்தை புகழ்வதற்காக வேண்டி, அருமை நாயகத்தினுடைய வரலாறுகளை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி, அருமை நாயகத்தினுடைய ஒவ்வொரு சொல் செயலையும் ஒவ்வொரு முஃமினும், அருமை நாயகத்தினுடைய ஒவ்வொரு உம்மத்திலே ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்குவெல்லாம் அழைப்பு கொடுக்கப்படுகிறதோ இன்ஷா அல்லாஹ் அங்குவெல்லாம் நாம் பதிலளிக்க வேண்டும். அதை மிசிடுகாலாக ஆக்கிவிடாமல், தவறிய அழைப்பாக விட்டுவிடாமல், யாரோ ஒருவன் சொல்லுகின்றான் என்பதற்காக வேண்டி அருமை நாயகத்தினுடைய புகழ் பாடுதலை நாம் தவற விட்டு விடாமல் நிச்சயமாக அதிலே நாம் பங்கெடுத்து கொள்ள வேண்டும். அத்தகைய அழைப்புக்கு பதில் சொல்லக்கூடிய நல்லடியார்களாக நாம் ஆக வேண்டும். நமது நாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதற்காக வேண்டி பயன்படுத்தும்படி செய்கிறான் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய நாவு எதற்காக வேண்டி பயன்படுகிறது சிந்தித்து பாருங்கள். புறம் பேசுவதற்கு, கேலி கிண்டல் செய்வதற்கு, அடுத்தவர்களை மனம் புண்படும்படி பேசுவதற்கு, அடுத்தவர்களை ஏதாவது ஒரு வகையிலே பொய் பேசி அவர்கள் மீது இட்டு கட்டுவதற்காக வேண்டி இந்த நாவுகளை நாம் உபயோகித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நாவை எதற்காக வேண்டி தந்தான் என்பதை நாம் சிந்தித்து உணர்ந்து விட்டால் இன்று முதற்கொண்டு அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா என்று சொல்லக்கூடிய அருள்மறை குர்ஆனை, அந்த வசனத்தை பின்பற்றும் விதமாக அருமை நாயகத்தினுடைய சலாத்தை அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் என்று சொல்லக்கூடிய சலவாத்தை மொழியக்கூடிய நாவுகளாக நம்முடைய நாவை நாம் மாற்றிக்கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய நாவுகளை இது போன்ற கேடுகட்ட மற்றவர்களுக்காக வேண்டி புறம் பொய் பேசக்கூடிய விஷயத்திலிருந்து நம்முடைய நாவுகளை பாதுகாத்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் பாடுதலை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய திக்ராத்துகளை மொழியக்கூடிய நல்ல நாவுகளாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருடைய நாவுகளையும் ஆக்கி வீடுகள் தோறும் சலவாத்தும், பள்ளிவாசல்கள் தோறும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும், நம்முடைய இதயங்களிலேயும் நாம் சலவாத்தையும் சலாமும் அதிகமாக மொழியக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி நல்லொருள் பாலிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.